உள்ளி வாய்க்கின்றானை கொள்ளாரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று பொள்ளும் சிலம்பினகான் போதார கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். முன்னர் இரு பாசுரங்களில் கண்ணனின் செயலையும் மனதுக்கினியனான ராமனின் பெருமையும் பாடி தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ணர்களின் புகழ்பாடி உன் இல்லத்தின் முன்னே நிற்கின்றோம். கபட எண்ணத்தையும் கள்ள துயிலையும் கைவிட்டு எழுந்து வா என்கிறார். பறவை உருவம் கொண்டு வந்தான் பகாசுரன் என்னும் அரக்கன். அவன் வாயை பிளந்து கிழித்து எறிந்தான் கண்ணன். கொடியவனான ராவணனை முடித்தான் ராமபிரான். அவன் சார்ந்த அரக்கர் குலத்தையும் வேரோடு கலைந்து ஒழித்தான். இப்படி எம்பெருமானின் வீரத்தையும் கீர்த்தியையும் பாடியபடி பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்தில் புகுந்துள்ளனர். விடிவெள்ளி ஆகிய சுக்கிரன் உதய நேரம் என வானில் எழுந்தான். வியாழனாகிய பிரகஸ்பதி அஸ்தமனம் என உறக்கம் கொண்டான். பறவைகள் தங்களுக்கான இரையை தேட வெளிக்கிளம்பின. அவ்வாறு தேடிப்போன இடங்களில் குதூகலித்து ஆரவாரம் செய்தன. மனத்தை ஈர்க்கும் மலர்களின் அழகை கொள்ளை கொள்ளும் அழகுடைய கண்களை உடையவளே, என்றும் அழகு குலையாத பதுமையை போன்றவளே, கண்ணனும் நாமும் கூடி குலவுவதற்கு வாய்த்த காலமாகிய இந்த நன்னாளில் நீ மட்டும் அந்த கண்ணனின் சேட்டைகளை மனத்தில் நினைத்தபடி தனியே படுத்து கிடக்கிறாயே, அந்த கபடத்தை கைவிட்டு எழுந்து வா. எங்களுடன் சேர்ந்து உடல் சிலர்க்கும்படி குளத்தில் படிந்து குளித்து எழாமல் இப்படி படுக்கையில் வீழ்ந்து உறங்கி கிடக்கிறாயே, ஆச்சரியம்தான் என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். திருவெம்பாவை பாடல் 13 மற்றும் விளக்கம். ஐந்தெழுத்தை ஜீவன் உருக ஜபித்து சிவத்தோடு கலந்தவர் அநேகர். அதில் தலை சிறந்த நாயன்மார் என்றால் அது சோமாசிமார நாயனார் எனலாம். பைங்குமலை கார்மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கம் குறுகினதால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்ப கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கருமை நிற குவளை மலர்கள் இந்த குளத்தின் மத்தியில் மலர்ந்து கிடக்கின்றன. அதன் அருகில் சிவந்த நிற தாமரை மலர்கள் விரவி கிடக்கின்றன. இவை அம்பிகையும் ஈசனும் கலந்து நிற்பது போல காணப்படுகிறது. அம்பிகை கரிய நிறமுடையவர், ஈசன் சிவந்த நிறம் கொண்ட திருமேனியன். இரண்டையும் கொண்டது இந்த தடாகம் என்றே நமக்கு தோன்றுகிறது. மேலும் நீர் காக்கைகள் இங்கு மிதக்கின்றன. உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை கலைந்து கொள்ள மக்கள் வருகின்றார்கள். அவர்களால் தடாகம் எங்கும் ஐந்தெழுத்து மந்திரம் எழும்புகிறது. இதனாலும் இந்த குளம் ஈசனையும் அம்பிகையும் போல தோற்றமளிக்கிறது. மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்தில் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென குரல் எழுப்ப, ஆனந்தத்தில் மார்புகள் விம்ம, தடாகத்தின் மத்தியில் சென்று மகிழ்வோடு நீராடுவோம் வா என் அழகிய தோழியே. புற அழுக்கை சுத்தம் செய்வது தடாகம் என்றால் அக அழுக்கை நீக்குவது நமச்சிவாயா எனும் ஐந்தெழுத்தே என்கிறது இந்த பாடல். எத்தனை பெரிய துன்பம் வந்த போதிலும்
அதினின்று நம்மை காப்பது நமச்சிவாயா மந்திரமே. கோயிலுக்கு மதில் சுவரை போல நம் ஆன்மாவுக்கு அரணாக நிற்பது நமச்சிவாயா மந்திரமே. 4 மறைகளின் ரத்தின சுருக்கமே நமச்சிவாயா மந்திரம். எல்லாவித மந்திரங்களும் தோன்றியதும் விளங்குவதும் 5 எழுத்தாலே என்பது திருமுறைகள் சொல்லும் பாடம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, அக இருளை விரட்டும் நமச்சிவாயா மந்திரமே திருவிளக்கு என்கிறது. நல்லக விளக்கது நமச்சிவாயமே எனும் திருமுறை வரி இப்படி நாளும் நமக்கு நல்லது செய்யும் நமச்சிவாயா மந்திரத்தை மார்கழி நன்னாளில் அதிகாலையில் ஜெபிப்பது நலம் தரும். 5 எழுத்தை ஜீவன் உருக ஜெபித்து சிவத்தோடு கலந்தவர் அநேகர். அதில் தலை சிறந்த நாயன்மார் என்றால் அது சோமாசி மாற நாயனார். சோழ நாட்டில் திருவம்பூர் எனும் தலத்தில் மறையவர் குலத்தில் தோன்றினார். பிறந்தது முதலே சிவபக்தியில் திளைத்து காணும் சகல ஜீவன்களும் சிவாம்சம் என்று கருதி வழிபட்ட பெரும் புண்ணியவான் இவர். அடியார்களுக்கு அன்பு பாலித்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் இயல்பு கொண்டவர் இவர். ஈசனையே தமது தலைவன் என்று வரித்து கொண்டு நாள்தோறும் பூசைகள், யாகங்கள் என பலவிதமான ஆராதனைகள் செய்து 7 உலகம் விரும்ப தொண்டு புரிந்தவர் இந்த பெருமகனார். ஈசனுக்கு அன்பர் எனில் அவரே நாம் விரும்பும் தோழர் என்று பேதங்கள் அற்ற வாழ்வை இவர் மேற்கொண்டார். நீரணிந்து 5 எழுத்தை ஓதும் அடியார்களே தனது எஜமானர்கள் என்று அவர்கள் நல்லடியை வணங்கிய மெய்யடியார் இவர். சுந்தரனின் பக்திக்கும் பாடலுக்கும் மயங்கிய இவர் அவரின் நண்பரானார். திருவாரூரில் வாழ்ந்து சகல குற்றங்களையும் நீக்கி பிறர் வாழ பல தொண்டு செய்து 5 எழுத்தையே உயிர் கவசம் என்று எப்போதும் ஓதி சிவனடி சேர்ந்தார். சோமாசிமார நாயனார் 5 எழுத்தின் மகிமைகள் சொல்ல முடியாதது என்பதையே இவரது திருக்கதை உணர்த்துகிறது. 5 எழுத்தை ஜெபிக்கும் ஆன்மா சுத்தமடையும், எந்த தீங்கிலும் இருந்தும் தப்பித்துக் கொள்ளும். 5 எழுத்து எனும் இந்த பஞ்சாட்சரமானது ஸ்தூல பஞ்சாட்சரம் நமச்சிவாயா என்றும் சூட்சம பஞ்சாட்சரம் சிவாய நம என்றும் இருவகைப்படும். ஸ்தூல மந்திரம் இவ்வுலகில் நிலை பெற்று வாழவும், சூட்சம மந்திரம் சிவலோகத்தில் நிலை பெற்று வாழவும் உதவும் என்பது சைவர்களின் நம்பிக்கை. எல்லா மந்திரங்களும் ஓம் என்ற பிரணவத்தோடு ஆரம்பிக்கும். அது தேவையில்லாத ஒரே ஒரு மகா மந்திரம் சிவாய நம. யஜுர்வேதத்தின் 4வது காண்டத்தில் ஈசனை துதிக்கும் ருத்ர மந்திரம் உள்ளது. அதில் நமச்சிவாயா எனும் 5 எழுத்து பற்றி விவரமாக உள்ளது. இதன் பெருமை தேவர்களாலும் சொல்லப்பட முடியாதது என்கிறது. எல்லா மந்திரங்களையும் முறைப்படி தீட்சை பெற்று குருவின் அருளால் ஓத வேண்டும் என்பது விதி. ஆனால் எல்லோரும் எப்போதும் எங்கும் ஓதக்கூடிய மந்திரமாக 5 எழுத்து உள்ளது சிறப்பு. ந எனும் எழுத்து துரோத மலத்தையும், மா எனும் எழுத்து ஆணவ மலத்தையும், சி எனும் எழுத்து சிவமே சகலமுமாய் இருப்பதையும், வா எனும் எழுத்து திருமிகுந்த சக்தியையும், யா என்பது ஆன்மாவையும் குறிப்பிடும் என்பது சைவத்தின் அடிப்படை. அதாவது ஆணவமும் மாயையும் விலகி ஆன்மாவானது சிவத்தோடு கலந்து சக்தியாகும் என்பது விளக்கம். ஆன்மாவுக்கு துணையாகவும் வழியாகவும் உள்ள இந்த 5 எழுத்து சிவபதத்தை அளிக்கக்கூடியது. அதனால் தான் சிவாய நம என்றிருப்போரை அபாயம் ஒரு நாளும் அடைவதில்லை. நமச்சிவாயா என்ற மந்திரமே வேதத்தின் சாரம் என்பதால் தான் திருவாசகம் எனும் மாபெரும் தோத்திர சாத்திர நூல் நமச்சிவாயா என்றே தொடங்கியது. இதிலிருந்து இந்த சொல்லின் பெருமையை அறியலாம், உணரலாம். 5 எழுத்து மந்திரத்தை தினமும் ஓதுவோம். எழுந்து வா தோழி. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.